Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Bryophytes பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் இந்த சாப்டர்ல நாம ஆந்தோசெரிட்டல்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கா வந்து கொடுத்துருக்கேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னன்னா பாலிட்ரைக்கல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல பாலிட்ரைக்கல்ஸ் அப்படின்ற ஆர்டர் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆர்டர்ல பாலிட்ரைக்கல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன், அதோடைய மார்பாலஜி, அனாட்டமி, ரீப்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் சைக்கிள் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாலிட்ரைக்கல்ஸ். சரி, இந்த ஆர்டர் வந்து எந்த கிளாஸ்க்கு கீழே வருது? இதுக்கு முன்னாடி நம்ம கிளாசிஃபிகேஷனை நம்ம பார்த்துருக்கோம். கிளாசிஃபிகேஷன்ல பிரையாப்சிடா அப்படின்ற கிளாஸ்க்கு கீழே 3 சப் கிளாஸஸ் வந்து வரும். அதில் பிரைடியே அப்படின்ற சப் கிளாஸ்க்கு கீழே மொத்தம் 15 ஆர்டர் வந்து இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஆர்டர் தான் இந்த பாலிட்ரைக்கல்ஸ். சரி, இந்த பாலிட்ரைக்கல்ஸ் அப்படின்ற ஆர்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 ஃபேமிலி, 15 ஜெனிரா அண்ட் 350 ஸ்பீஷீஸ். அப்போ பாலிட்ரைக்கல்ஸில் நியர்லி 350 ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது. ஒரே ஒரு ஃபேமிலி தான் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். They are commonly called hair cup mosses due to the presence of hairy calyptra which form cap-like structure over the capsule. ஸோ இதை காமனாக இந்த பாலிட்ரைக்கல்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா ஹேர் கேப் மாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஏன் இதை வந்து ஏர் கேப் மாசஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்போரோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகும்போது அந்த ஸ்போரோஃபைட்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கூம்பு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கேப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தட் இஸ் கேலிப்ட்ரா. அந்த கேலிப்ட்ராக்கு மேலே வந்து ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போது ஒரு ஹேரி கேலிப்ட்ரா அப்படின்றது ஸ்போரோஃபைட்டுக்கு மேலே கேப் மாதிரி இருக்கிறதால இதுக்கு பேர் ஹேர் கேப் மாசஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அப்போ பாலிட்ரைக்கல்ஸை காமனாக ஹேர் கேப் மாசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பாலிட்ரைக்கல்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஜெனிரா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். த இம்பார்ட்டன்ட் ஜெனிரா வித்தின் பாலிட்ரைக்கல்ஸ் இன்க்ளூட் ᴡᴇ அண்ட் பாலிட்ரைக்கம். ஸோ இந்த ᴡᴇமும் பாலிட்ரைக்கமும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜெனிரா. இதை தாண்டி இன்னும் வேறு சில ஜெனிராக்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான் மோஸ்ட்லி அதுலேயும் வந்து இருக்கும். ஆனால் இந்த பாலிட்ரைக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்ரைக்கம் அண்ட் ᴡᴇ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜெனிராஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பாலிட்ரைக்கல்ஸை பற்றின பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாலிட்ரைக்கல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலிட்ரைக்கல்ஸ் இது உலகத்தில் எந்தெந்த இடத்துல பரவி காணப்படுது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். They are widely distributed all over the world. பாலிட்ரைக்கல்ஸ் மெம்பர்ஸை உலகத்தில் எல்லா பகுதிகளையும் நம்ம வந்து பார்க்க முடியும். ப்ரீடாமினன்ட்லி இன் டெம்பரேட் அண்ட் ட்ராபிக்கல் ஏரியாஸ். அதிகமாக இது டெம்பரேட் அண்ட் ட்ராபிக்கல் ஏரியாஸில் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? Similar to other mosses, they also prefer moist and shady places, although they also grow in dry, rocky, marshy places. மோஸ்ட்லி இது வந்து மற்ற குரூப் ஆஃப் ப்ரையோஃபைட்ஸ் மாதிரி தான் மாய்ஸ்ட் அண்ட் ஷேடி பிளேசஸில் தான் அதிகமாக வந்து க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை, ராக்கி, மார்ஷி பிளேசஸ்லையும் நம்ம ஒரு சில சமயங்களில் இந்த பாலிட்ரைக்கல் மெம்பர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ᴡᴇ இஸ் widely ஃபவுண்ட் இன் ஹிமாலயா அண்ட் சதர்ன் ஹில்ஸ். இப்போ தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சதர்ன் பார்ட்டில் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது மலைகள்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஹைட்டான மலை இருக்குது அப்படின்னா அங்கே காமனாக இந்த ᴡᴇ ஸ்பீஷீஸை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ ᴡᴇ அப்படின்றது இந்தியாவில் வந்து நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு பாலிட்ரைக்கல் மெம்பர். ஹிமாலயா, சதர்ன் ஹில்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்க்க முடியும். இன் கான்ட்ராஸ்ட் த பாலிட்ரைக்கம் இஸ் கம்பேரிட்டிவ்லி அன்காமன் இன் த சதர்ன் ஹில்ஸ். இந்த பாலிட்ரைக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து சதர்ன் ஹில்ஸில், நம்ம சதர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஹில்ஸில் வந்து பெருசாக வந்து இருக்காது. இட் இஸ் டிப்பிக்கலி ஃபவுண்ட் இன் ஹையர் ஆல்டிடியூட், specifically between 5,000 to 8,000 feet in the Himalayas. இது நம்ம பொதுவாக பாலிட்ரைக்கம்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 5,000 80,000 கடல் மட்ட உயரத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். ஹிமாலயாஸ்லாம் வந்து ரொம்ப உயரமான மலைகள். அந்த மாதிரியான பகுதிகளில் தான் இந்த பாலிட்ரைக்கம் அப்படின்றது அதிகமாக வந்து க்ரோ ஆகும். சதர்ன் ஹில்ஸில் வந்து இது ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீஷீஸ் தான். சதர்ன் ஹில்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய பாலிட்ரைக்கல்ஸ் என்னென்னா ᴡᴇ. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாலிட்ரைக்கல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா they are widely distributed all over the world. ஓகேங்களா? இது மற்ற மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரையோஃபைட்ஸ் மாதிரி தான் மாய்ஸ்ட் அண்ட் ஷேடி பிளேசஸில் தான் க்ரோ ஆகும். அண்ட் ஒரு சிலது ட்ரை அண்ட் ராக்கி ஏரியாஸ்லேயும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேவா? சரி, அடுத்து பாலிட்ரைக்கல்ஸோடைய மார்பாலஜி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மார்பாலஜி
சரி. The gametophytic plant body is differentiated into 2 region. இந்த இடத்துல இதோடைய பிளான்ட் பாடியை நம்ம 2 ரீஜனா வந்து டிவைட் பண்ணலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ரீஜன், இன்னொன்னு அண்டர் கிரவுண்டை விட்டுட்டு வெளியில இருக்கக்கூடிய ரீஜன். த அண்டர் கிரவுண்ட் ரீஜனை நம்ம அண்டர் கிரவுண்ட் ரைசோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏரியல் வெளியில இருக்கக்கூடியத ஏரியல் லீஃபி ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமிட்டோஃபைட்டிக் பிளான்ட் பாடியை 2ஆ வந்து நம்ம பிரிக்கிறோம். சரி, முதல்ல நம்ம அண்டர் கிரவுண்ட் ரைசோம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்டர் கிரவுண்டு பார்ட் அதில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். The rhizome is brown colored and it is covered by numerous thread-like multicellular rhizoids. ஸோ இந்த இடத்துல ரைசோம் அப்படின்றத வந்து நம்ம காமனாக வந்து பார்க்க முடியும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம் எதுலையுமே வந்து ரைசோம் வந்து காமிக்கல. பட் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரைசோம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ரைசோம் அப்படின்றத அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். ஓகேங்களா? ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். இந்த இடத்துல ட்ரூ ஸ்டெம் கிடையாது, இது ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர். அப்போ ரைசோம் அப்படின்றது பொதுவாக நம்ம அண்டர் கிரவுண்டில் பார்க்கலாம். அது ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். அதை கவர் பண்ணி நியூமரஸ் மல்டிசெல்லுலார் ரைசாய்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைசாய்ட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல மல்டி செல்லுலார் அப்படின்னா என்ன? இப்போ ரைசாய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது பிரான்ச்சாக கூட வந்து இருக்கலாம். அதே மாதிரி ரைசாய்ட்ஸ் அப்படின்றது மல்டி செல்லுலார் அப்படின்றதால நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல். ஓகேங்களா? அப்போ மல்டி செல்லுலார் பிரான்ச்டு ரைசாய்ட்ஸ் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய ரைசாய்ட்ஸை கவர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ரைசோமை கவர் பண்ணி நிறைய ரைசாய்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். த ரைசாய்ட்ஸ் serve multiple function including providing anchorage. அந்த இடத்த பற்றி வளர்றதுக்கு வந்து உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஃபெசிலிட்டேட்டிங் வாட்டர் அப்சார்ப்ஷன். வாட்டர் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது. அண்ட் எய்டிங் இன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். எய்டிங் அப்படின்னா ஹெல்பிங் இன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இப்போ இந்த ரைசாய்ட்ஸ்லாம் வந்து கட்டாயி கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்கலாம். இப்போ இந்த ரைசோம் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு சின்ன பீஸ் வந்து கட்டாயி கீழே வந்துருச்சு அப்படின்னா ரைசாய்ட்ஸ்லாம் இருக்கும், அது அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்கும். அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஆங்கரேஜ், வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு இந்த ரைசாய்டு அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. இதுதான் அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய பார்ட். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஏரியல் லீஃபி ஷூட். லீஃப் இருக்கக்கூடிய ஷூட்னா நம்ம ஸ்டெம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதுதான் வந்து மெயினாக அண்டர் கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடியது. த லீஃபி ஷூட் ஆர் லாங்கர் அண்ட் அரைஸ் ஃப்ரம் ரைசோம். ரைசோம்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு ஸ்டெம் இருக்கும். ஸோ அதில் நிறைய லீவ்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். இது ட்ரூ ஸ்டெம் ட்ரூ லீஃப் வந்து கிடையாது. லீஃப் ஆர் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கும். இந்த ஸ்டெம்மை நம்ம ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம், லீஃபை நம்ம ஃபில்லிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? தீஸ் பிரான்ச்சஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆர் பியர் லார்ஜ் ஸ்கேல் அண்ட் தட் ஆர் அரேஞ்ச்டு இன் ஸ்பைரல் பேட்டர்ன். மெயினாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து இருக்குது, ஒரு ஸ்டெம் இருக்குது, அதை கவர் பண்ணி ஸ்பைரல் பேட்டர்னில் லீவ்ஸ் அப்படின்றது வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. த லீவ்ஸ் அப்பர் போர்ஷன் பீயிங் க்ரீன் அண்ட் த லோவர் போர்ஷன் ஆர் ப்ரௌன். இப்போ ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லீஃபோட அப்பர் போர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கறதுக்கு க்ரீன் கலரில் வந்து இருக்கும். அதோடைய டவுன் சைட் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குது, லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்து இருக்குது. அப்போ அப்பர் போர்ஷன் வந்து க்ரீன் கலரில் வந்து இருக்குது. அப்பர் போர்ஷன் இஸ் க்ரீன் அண்ட் அதோடைய லோவர் போர்ஷன் அப்படின்றது ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி லீஃபோட கலர் அப்படின்றது அப்பர் அண்ட் டவுன் அப்படின்றது வந்து வேரி ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ லீஃபி ஷூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த பாலிட்ரைக்கல்ஸ் மெம்பர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் ரைசோம் அண்ட் ஏரியல் லீஃபி ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கேமெட்டோஃபைட்டை 2 பார்ட்டாக நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது பாருங்கள், இது பாலிட்ரைக்கம். பாலிட்ரைக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ரைசோம் நம்ம வந்து பார்க்க முடியும். ரைசோமில் இருந்து நிறைய நியூமரஸ் ரைசாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தே ஆர் மல்டி செல்லுலார் பிரான்ச்டு ரைசாய்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஸ் வந்து இருக்குது, ஸ்டெம் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்பைரலாக லீவ்ஸ் அப்படின்றது அரேஞ்சாக இருக்கும். திஸ் இஸ் த ஏரியல் லீஃபி ஷூட் ஆஃப் பாலிட்ரைக்கல்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து அதோடைய அனாட்டமி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அனாட்டமி ஆஃப் பாலிட்ரைக்கல்ஸ். இப்போ அனாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். இந்த கேமெட்டோஃபைட்டில் வந்து நம்ம ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் லீஃபோட அனாட்டமி எப்படி இருக்குது, ஸ்டெம்மோட அனாட்டமி எப்படி இருக்குது, அதில் ஏதாவது டிஃப்ரென்சியேஷன் இருக்கா, அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம அனாட்டமி ஆஃப் லீஃப். ஸோ அந்த லீஃபை நம்ம ஃபில்லிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபில்லிட்ஸ். அப்போ ஃபில்லிட்ஸோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். த டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் லீஃப்
reveal the 3 distinct region. இப்போ நம்ம லீஃபை வந்து கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் 3 தெளிவான ரீஜன்ஸை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். அது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 3 ரீஜன் என்ன அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீஜன் என்ன அப்படின்னா லோவர் சர்ஃபேஸ். இந்த லோவர் சர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னா இந்த லோவர் எபிடெர்மிஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரீஜன் இதுதான் வந்து என்னன்னா லோவர் சர்ஃபேஸ். இந்த லோவர் சர்ஃபேஸ் எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் க்ளீரன்கைமாட்டஸ் செல்ஸ். அப்போ லோவர் சர்ஃபேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் க்ளீரன்கைமாட்டஸ் செல்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது அப்படின்னா சென்ட்ரல், ஓகேங்களா, சென்ட்ரல் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். இந்த சென்ட்ரல் டிஷ்யூஸ் அப்படின்றது எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமாட்டஸ் செல்ஸ். இந்த லோவர் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடியது தான், இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான். இது என்ன அப்படின்னா சென்ட்ரல் டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமாட்டஸ் செல்ஸ். ஓகே, எல்லாமே தின் வால்டு பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் டிஷ்யூ. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸ் வந்து இருக்குது. அப்பர் சர்ஃபேஸ், அப்பர் சர்ஃபேஸ் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரீஜன் எல்லாத்தையும் நம்ம அப்பர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து, ஓகே, இந்த இடத்துல இருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸ் தான். இந்த அப்பர் சர்ஃபேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து இந்த மாதிரி லேமெல்லே அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த லேமெல்லே அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அது எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடிய செல்ஸ். இதெல்லாமே என்னென்னா அப்பர் சர்ஃபேஸ். ஓகேங்களா, அப்போ 3 ரீஜனை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அது என்னென்னா ஒன்று லோவர் சர்ஃபேஸ், இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது லோவர் சர்ஃபேஸ். சென்ட்ரல் டிஷ்யூ, இது ரெண்டாவதாக இருக்கக்கூடியது சென்ட்ரல் டிஷ்யூ. அண்ட் மேலே இருக்கக்கூடியது அப்பர் சர்ஃபேஸ். The lower surface is covered by epidermis. இந்த lower surface கவர் பண்ண என்ன இருக்குது, எபிடெர்மிஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் with 1 or 2 layers of க்ளீரன்கைமாட்டட் tissue present above the epidermis. இந்த எபிடெர்மிஸ்க்கு மேலே ஒரு லேயரோ இல்லை 2 லேயரோ, இந்த இடத்துல 2 லேயர் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ 1 or 2 லேயர்ஸ் வந்து க்ளீரன்கைமாட்டட் செல்ஸ் வந்து இருக்குது, டிஷ்யூஸ் வந்து இருக்குது. அதை தான் நம்ம வந்து லோவர் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தபடியாக central tissue. It comprises thin-walled parenchymatous cells. Above these are again sclerenchymatous cells are present. இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லலாம் சென்ட்ரல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்ட்ரல் டிஷ்யூக்கு மேலேயும் ஒரு சில இடத்துல, இப்போ இந்த இடத்துலலாம் பாருங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் செல்ஸ். அப்போ இந்த சென்ட்ரல் டிஷ்யூக்கு கீழே வந்து ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் செல்ஸ் இருக்கும், மேலே ஒரு சில இடங்களில் ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் செல்ஸ் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இது செகண்ட் ரீஜன். Third, the upper surface consists of layer of large cells from which numerous lamellae extended, serving as the primary site for photosynthesis within the leaf. இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அங்கே நிறைய செல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே வந்து அடுக்கிற மாதிரி வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் இந்த ஒவ்வொரு செல்லிலும் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகப்படியாக வந்து குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்தோட வேலை என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் செய்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த செல்ஸோட வேலை. ஓகேங்களா, அப்போ குளோரோஃபில் கண்டெய்னிங் செல்ஸை தான் நம்ம லேமெல்லே அப்படின்னு சொல்கிறோம், ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து அப்பர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லீஃபோட அனாட்டமி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோவர் சர்ஃபேஸ், சென்ட்ரல் டிஷ்யூ, அப்பர் சர்ஃபேஸ் அப்படின்ற டிஃப்ரென்சியேஷனை வந்து நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு லீஃபோடைய கிராஸ் செக்ஷன். ஒரு லீஃபை வந்து எடுத்து நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரியலாக இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ கீழே இருக்கக்கூடியது வந்து என்னன்னா லோவர் எபிடெர்மிஸ். இந்த லோவர் எபிடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய ரீஜன் வந்து லோவர் சர்ஃபேஸ். இந்த ரீஜன் வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் டிஷ்யூ. அதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸ். இதில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடிய செல்ஸ் இருக்குது. அதுதான் ஒன்றுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கு. புரியுதுங்களா? அப்போ லீஃபோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியுதுங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அனாட்டமி ஆஃப் ஸ்டெம். ஸ்டெம்மோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். த டிரான்ஸ்வர் செக்ஷன் ஆஃப் ஸ்டெம் ஷோ 3 மெயின் ரீஜன். இதை நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது 3 முக்கியமான பார்ட்டை நம்மளால் தெளிவாக வந்து பார்க்க முடியுது. அது என்னென்ன அப்படின்னா ஒன்று மெடுலா, ரெண்டாவது கார்டெக்ஸ், மூணாவது எபிடெர்மிஸ். மெடுலா அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், இது வந்து என்னென்னா மெடுலா. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் சென்டரில் இருக்கக்கூடிய ரீஜன் மெடுலா. கார்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த ரீஜன், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது கார்டெக்ஸ். ஓகே, இது எல்லாமே என்ன அப்படின்னா கார்டெக்ஸ். இந்த மெடுலாவை கவர் பண்ணியிருக்கக்கூடியது கார்டெக்ஸ். மூணாவது எபிடெர்மிஸ், இந்த கார்டெக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த லேயர், திஸ் இஸ் த எபிடெர்மிஸ். அப்போ 3 பார்ட்டை நம்மளால் வந்து டிவைட் பண்ண முடியுது. இப்போ இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம வந்து பார்க்கலாம். மெடுலா, மெடுலா இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 zones. இதை நம்ம 2 ஜோனாக வந்து பிரிக்க முடியும். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா
சென்ட்ரல் ஜோன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து சென்ட்ரல் ஜோன். இந்த சென்ட்ரல் ஜோனை வந்து நம்ம ஹைட்ராய்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சென்ட்ரல் ஜோன் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது வந்து என்னன்னா ஹைட்ராய்டு. ஓகே, மெடுலாவை நம்ம 2 ரீஜனாக பிரிக்கலாம். ஒன்று சென்ட்ரல் ரீஜன், இட் இஸ் அ ஹைட்ராய்டு. ஹைட்ராய்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஹைட்ரோம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அந்த செல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஹைட்ரோம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா வாட்டரை கண்டக்ட் பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான வேலை. சரி, அடுத்ததா பெரிஃபெரல் ரீஜனில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த இடத்துல வெளியில் இருக்கு இல்லைங்களா? பெரிஃபெரல் ஜோன். அந்த பெரிஃபெரல் ஜோனில் இருக்கக்கூடியதை லெப்டாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த இடத்துல இதுக்கு வெளியில் இருக்கக்கூடியது இது எல்லாமே என்னன்னா லெப்டாய்டு. இந்த லெப்டாய்டோட வேலை என்ன அப்படின்னா ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறது, டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஃபுட். இதுதான் வந்து இந்த லெப்டாய்டோட வேலை. லெப்டாய்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து லெப்டோம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். தப்பு கிடையாது. ஓகேங்களா? லெப்டாய்டு. ஸோ இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெடுலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மெடுலா இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ராய்ட்ஸ் அண்ட் லெப்டாய்ட்ஸ். இது எல்லாமே கண்டக்டிங் டிஷ்யூ. ஜைலம் ஃப்ளோயம் மாதிரி தான், ஆனால் எக்ஸாக்டாக ஜைலம் ஃப்ளோயம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த வேலைகளை இந்த செல்ஸ் வந்து செய்யும். சரி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரீஜனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் அப்படின்றது மேட் அப் ஆஃப் தின் வால்டு செல். இட்ஸ் அ பேரன்கைமாட்டஸ் செல்ஸ். இன்னர்மோஸ்ட் லேயர் சரௌண்டிங் த கண்டக்டிங் ஸ்டாண்ட் டேர்ம்ட் அஸ் மேண்டில். இந்த இடத்துல மேண்டில் அப்படின்ற ஒரு லேயரை வந்து நம்ம பார்க்க முடியும். முதல்ல வந்து கார்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து கார்டெக்ஸ் தான். நான் இப்போ வந்து மார்க் பண்ணுறது எல்லாமே கார்டெக்ஸ். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கார்டெக்ஸில் இங்கே இந்த இடத்துல மட்டும் ஒரே நிமிஷம். இந்த கார்டெக்ஸில் நம்ம வந்து இந்த இன்னர் சைடில் இருக்கக்கூடியது, அதாவது இந்த மெடுலாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லேயர். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறத மட்டும் ஒன்றா சேர்த்து மேண்டில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ மேண்டில் அப்படின்றது இதுதான். த இன்னர்மோஸ்ட் லேயர் சரௌண்டிங் த கண்டக்டிங் ஸ்டாண்ட். கண்டக்டிங் ஸ்டாண்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயரை மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விச் கண்டெயின் ஸ்டார்ச். அதில் என்ன இருக்குன்னா ஸ்டார்ச் கிரைன்ஸ் அப்படின்றது அதிகமாக வந்து இருக்கும். ஸோ மற்ற கார்டிகல் செல்ஸை விட அங்கே அதிகமாக ஸ்டார்ச் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மெயினாக இருக்கக்கூடியது என்னென்னா எபிடெர்மிஸ். இட் கவர் த கார்டெக்ஸ். வெளியில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லலாம். கார்டெக்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து ஒரு ஸ்டெம்மோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர். அப்போ பாலிட்ரைக்கல்ஸோடைய அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வரும்போது லீஃபோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டெம்மோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது ரீப்ரொடக்ஷன். இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலிட்ரைக்கல்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை நம்ம பார்க்க முடியும். வெஜிடேட்டிவ் அண்டு செக்ஷுவல் மெத்தட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை நம்ம பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து காமனாக ஃப்ராக்மெண்டேஷன், புரோட்டோனிமா ஃபார்மேஷன், வெஜிடேட்டிவ் பட்ஸ், அப்போஸ்போரி, இந்த மாதிரியான மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ அது எப்படி ஃபியூஷன் நடக்குது அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அடுத்தபடியாக ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஸ்போரோஃபைட் எப்படி இருக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்க்கணும். சரி, முதல்ல நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இதில் மொத்தம் ஒரு 4 டைப் வந்து இருக்குது. ஃப்ராக்மெண்டேஷன் எப்பவும் போல தான். த டெத் ஆர் பிரேக்கிங் ஆஃப் தி ஷூட் ரிசல்ட் இன் செப்பரேஷன் ஆஃப் த அப்ரைட் பிரான்ச்சஸ் ஃப்ரம் ரைசோம் விச் இஸ் ஃபார்ம் நியூ இண்டிபெண்டன்ட் பிளான்ஸ். இப்போ ஒரு ரைசோம் இருக்குது. இந்த ரைசோமில் வந்து ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, இன்னொன்று இருக்குது. இது டெத் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து தனியாக கட் ஆகி இது தனியாக ஒரு பிளான்ட்டாக வந்து க்ரோ ஆகும். ஃப்ராக்மெண்டேஷன் டெத் ஆனதாலோ இல்லை ஏஜ் ஆனதாலோ இல்லை ஆக்சிடென்டலாகவும் வந்து அந்த ரைசோம் வந்து ஸ்பிட் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பிளான்ட்டாக வந்து க்ரோ ஆகும். தட் இஸ் அ ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்து புரோட்டோனிமா ஃபார்மேஷன். த ஸ்போர் ஜெர்மினேட் இன்டு ஃபார்ம் புரோட்டோனிமா. இப்போ ஒரு ஸ்போர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு லெமன் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து உருவாக்கும். திஸ் இஸ் புரோட்டோனிமா. ஓகேங்களா? புரோட்டோனிமா. இந்த புரோட்டோனிமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா மல்டிபிள் பட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இதில் குட்டி குட்டியாக நிறைய பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். த மல்டிபிள் பட்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் புரோட்டோனிமா வித் ஈச் பட் டெவலப்பிங் இன்டு கேமெட்டோஃபைட் த்ரூ இட்ஸ் எபிக்கல் செல். இது ஒவ்வொரு பட்டுமே கீழே விழுந்து ஒரு பிளான்ட்டாக வந்து க்ரோ ஆகும். திஸ் இஸ் த புரோட்டோனிமா ஃபார்மேஷன். புரோட்டோனிமாவில் பட்ஸோ இல்லை புரோட்டோனிமா வந்து பிரேக் ஆகியோ கூட வந்து என்ன உருவாகலாம் அப்படின்னா ஒரு வெஜிடேட்டிவ் ஒரு அடுத்த ஜெனரேஷன் அப்படின்றது ஒரு கேமெட்டோஃபைட்டை வந்து ஃபார்ம் பண்ணலாம்.
அப்போ புரோட்டோனிமா ஃபார்மேஷன் மூலமாகவும் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்குது. அடுத்தபடியாக வெஜிடேட்டிவ் பட். அக்கேஷ்னலி பட்ஸ் ஃபார்ம் ஆன் த ரைசாய்ட். ரைசாய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரைசாய்ட்ஸில் குட்டி குட்டியாக வந்து பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். வென் கண்டிஷன் ஆர் ஃபேவரபிள் திஸ் பட் டெவலப் இன்டு நியூ பிளான்ட். இப்போ இந்த பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரைசோம். இந்த ரைசோமில் குட்டி குட்டியாக பட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இது வந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்தது இல்லை ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் வரும்போது தனியாக ஒரு கேமிட்டோபைட்டிக் பிளான்ட்டாக வந்து க்ரோ ஆகும். திஸ் இஸ் அ வெஜிடேட்டிவ் பட். அடுத்து அப்போஸ்போரி. அப்போஸ்போரி ரெஃபர் டு ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்டோஃபைட் ஃப்ரம் த ஸ்போரோஃபைட் வித்தவுட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்போர். இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்டில் தான் ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகாமல் ஸ்போரோஃபைட்டில் இருக்கக்கூடிய செல் வந்து ஒரு கேமிட்டோஃபைட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் அப்போஸ்போரி. அப்போ ஸ்போர் ப்ரொடக்ஷன் இல்லாமல் ஒரு ஸ்போரோஃபைட்லேருந்து ஒரு கேமிட்டோஃபைட்டிக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தட் இஸ் அப்போஸ்போரி. இதையும் நம்ம வந்து பாலிட்ரைக்கேல்ஸில் நம்ம பார்க்க முடியும். அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஃப்ராக்மெண்டேஷன், புரோட்டோனிமா, வெஜிடேட்டிவ் பட் ஃபார்மேஷன் அண்ட் அப்போஸ்போரி மெத்தட் மூலமாக வந்து நடக்கலாம். சரி, இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். Sexual reproduction of polytrichales. The sexual reproduction is ᴂᴇமஸ் type. மற்ற டைப் மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து ᴂᴇமஸ் டைப் தான் வந்து நடக்குது Bryophyteல. இங்கேயும் வந்து ᴂᴇமஸ் டைப் தான். The male gamete are produced in the antheridium whereas the female gamete is developed in archegonium. ஸோ அப்போ antheridium, archegonium is the male and female sex organ. இப்போ antheridiumத்திலிருந்து anthrozoids sperms வந்து உருவாகும். ஆர்கிகோனியத்திலிருந்து எக் ஃபீமேல் கேமிட் வந்து உருவாகுது. ஓகேங்களா. மோஸ்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் போகனேட்டம் அண்ட் பாலிட்ரைக்கம் ஆர் டயோஷியஸ். டயோஷியஸ் அப்படின்றது என்ன, மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றது தனித்தனியாக தான் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும். சரிங்களா. அப்போ பாலிட்ரைக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷீஸ் ஆர் டயோஷியஸ் ஸ்பீஷீஸ். ஆந்திடியா அண்ட் ஆர்கிகோனியம் ஆர் போர்ன் அண்ட் டிஃப்ரெண்ட் கேமிட்டோஃபைட். இந்த இடத்துல வந்து பாருங்க ஃபீமேல் லீஃபி ஷூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, இது ஒரு ஃபீமேல் பிளான்ட். இந்த இடத்துல இருக்கக்கூடியது மேல் பிளான்ட். அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றது தனித்தனியாக தான் இருக்குது. அதில் என்ன உருவாகுது அப்படின்னா மேல் செக்ஸ் ஆர்கன் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது தனித்தனியாக வந்து உருவாகுது. த செக்ஸ் ஆர்கன் ஆர் டெவலப்ட் இன் குரூப்ஸ். பொதுவாக வந்து செக்ஸ் ஆர்கன் டிப்பில் இந்த மாதிரி குரூப்பாக தான் வந்து உருவாகும். பாருங்கள் ஆந்திரியா எத்தனை ஆந்திரியா இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி ஆர்கிகோனியா, இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஆர்கிகோனியம். பொதுவாக வந்து செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது டிப் ரீஜனில் கிளஸ்டராக குரூப்பாக தான் வந்து உருவாகும். அண்ட் மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த கேமிட்டோஃபைட், மெயின் ஆக்சிஸில் டிப்பில் வந்து உருவாகும். விச் இஸ் அன்பிரான்ச். இந்த இடத்துல பிரான்ச்சஸ்லாம் நம்ம வந்து பெருசாக எதுவுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மோஸ்ட்லி டயோஷியஸு அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தனித்தனியாக தான் வந்து இருக்கும். டிப் ரீஜனில் தான் கேமிட்ஸ், அதாவது கேமிட்ஸை உருவாக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்றது வந்து அந்த இடத்துல தான் உருவாகுது. இப்போ வந்து முதல்ல ஆந்திரிடியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஆர்கிகோனியாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அதை நம்ம முதல்ல இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆந்திரிடியம் மேல் செக்ஸ் ஆர்கன். ஓகேங்களா. இது வந்து மேல் செக்ஸ் ஆர்கன். ஆந்திரிடியா ஆர் லொக்கேட்டட் இன் ஆக்சிலரி கிளஸ்டர் அட் த டிப் ஆஃப் லீஃபி ஸ்டெம். இப்போ பாருங்கள் இதுதான் வந்து என்னன்னா மேல் பிளான்ட். இந்த மேல் பிளான்ட்டோட டிப்பில் வந்து கிளஸ்டராக வந்து இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தே ஆர் நத்திங் பட் ஆந்திரிடியா தான். ஸோ இதை உங்களுக்கு வந்து தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க. இது வந்து என்னென்னா மேல் செக்ஸ், சாரி இது கிடையாது, இதுதான். இது வந்து என்னென்னா மேல். இங்கே கீழே இருக்கக்கூடியது ஃபீமேல். ஓகேங்களா. அப்போ மேலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் அ ஆந்திரிடியல் ஹெட். அப்படின்னா என்ன, நிறைய ஆந்திரிடியம் வந்து கிளஸ்டராக டிப் ரீஜனில் வந்து இருக்கும். தே ஆர் சரௌண்டட் பை ரோசெட் ஆஃப் லீவ்ஸ் நோன் அஸ் பெரிகோனியல் லீவ்ஸ். இப்போ இதை கவர் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய லீஃப் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த லீஃபுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பெரிகோனியல் லீஃப் அப்படின்னு பேர். ஓகேங்களா. பெரிகோனியல் லீஃப், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போவுமே வந்து லீஃபி பிரையோஃபைட்ஸ் இருக்குது அப்படின்னா டிப்பில் வந்து ஆந்திரிடியம் டெவலப் ஆகுதுன்னா அதை சுற்றி நிறைய லீஃப் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. திஸ் இஸ் பெரிகோனியல் லீஃப் அப்படின்னு பேர். ஓகேங்களா. விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிப்பிக்கல் வெஜிடேட்டிவ் லீஃப். நார்மலாக இருக்கக்கூடிய லீஃபை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் இஸ் அ மாடிஃபைட் லீஃப் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியாக த ஆந்திரிடியல் ஹெட் கம்ப்ரைசஸ் ஆந்திரிடியல் குரூப்ஸ் வித் பேராஃபைசிஸ் அமாங் த ஆந்திரிடியா. இப்போ ஆந்திரிடியல் ஹெட்டில் நிறைய ஆந்திரிடியம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு நடுவில் ஒரு சில கிரீனிஷ் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கிரீனிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னா பேராஃபைசிஸ் அப்படின்னு பேர். பேராஃபைசிஸ். ஓகேங்களா. அடுத்து a matured antheridium consists of short stalk and club like body. இப்போ ஒரு ஆந்திரிடியம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டாக் இருக்கும் அண்ட் கிளப் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து பாடி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஒரு ஆந்திரிடியமோட, ஒரு மெச்சூர் ஆந்திரிடியமோட ஒரு ஸ்ட்ரக்சர்.
jacket present around the antheridium. Inside the jacket are present anthrozoid mother cell. They give rise to biflagellate sperm. இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆந்த்ரிடியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஆந்த்ரோசாய்ட் மதர் செல் இருக்கும். அதுதான் என்னவா உருவாக்குது அப்படின்னா ஒரு பைஃப்ளாஜெலேட் ஸ்போர்ஸ் தான் வந்து உருவாக்கும். ஸோ இதை கவர் பண்ணியிருக்கக்கூடியது ஜாக்கெட் லேயர். ஓகே, ஒரு சிங்கிள் செல்ஸ் ஆஃப் ஜாக்கெட் லேயர்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். ஆந்த்ரிடியத்தோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். கிளஸ்டராக வந்து இருக்கும். அதுக்கு நடுவில் ஃபேராஃபைசிஸ் வந்து இருக்கும். இதை கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மாடிஃபைட் லீஃபுக்கு பேர் பெரிகோனியல் லீஃப் அப்படின்னு பேர். ஸோ அப்போ ஆந்த்ரிடியம் எந்த இடத்துல இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? சரி, அடுத்ததாக நம்ம ஆர்கிகோனியம் பற்றி பார்க்கலாம். ஆர்கிகோனியம் இட் இஸ் அ ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஓகே, the flask shaped archegonia are situated at the tip of leafy stem. இந்த லீஃபி ஸ்டெம்மோட டிப் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல தான் என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப். பாருங்க, ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது நிறைய அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஆர்கிகோனியா அப்படின்னு சொல்லணும். நிறையனா எக்கச்சக்கமாக கிடையாது, லிமிடெட் நம்பரில் தான் இருக்கும். ஈச் ஆர்கிகோனியம் இஸ் சரௌண்டட் பை பெரிகீட்டியல் லீஃப். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து பெரிகீட்டியல் லீஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மேலோடைய அந்த ஆந்த்ரிடியாவை கவர் பண்ணியிருக்கக்கூடிய மாடிஃபைட் லீஃபை வந்து நம்ம பெரிகோனியல் லீஃப் அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல ஆர்கிகோனியத்தை கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லீஃபுக்கு பேர் என்ன அப்படின்னா பெரிகீட்டியல் லீஃப் அப்படின்னு பேர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. தட் ஓவர்லேப் டு கிரியேட் க்ளோஸ்டு பட் லைக் ஃபார்மேஷன். சில சமயங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லீஃப்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி க்ளோஸ்ட் ஆகி ஒரு பட் மாதிரியான ஒரு ஃபார்மேஷனை வந்து உண்டு பண்ணும். ஆர்கிகோனியா டிப்பிக்கலி அக்கர் இன் கிளஸ்டர் 3 to 6. நார்மலாக வந்து அந்த கிளஸ்டரில் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 3லேருந்து 6 வரைக்கும் வந்து ஆர்கிகோனியம் அப்படின்றத வந்து இருக்கலாம். A matured archegonium features a thick multicellular stalk with long and twisted neck. இந்த இடத்துல மெயினாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இட்ஸ் அ மல்டிசெல்லுலார் ஸ்டாக். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ட்விஸ்டடான ஒரு நெக் ரீஜன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். த நெக் கண்டெயின் நெக் கெனால் செல்ஸ். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா நெக் கெனால் செல்ஸ் அப்படின்னு பேர். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 6 வென்ட்ரல் ரோ ஆஃப் செல்ஸ். இதில் மொத்தம் எத்தனை நெக் கெனால் செல்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு 6 செல்ஸ் வந்து இருக்கலாம். வென்டர் கண்டெயின் அப்பர் ஸ்மால் வென்ட்ரல் கெனால் செல் அண்ட் லோவர் லார்ஜ் செல். இப்போ இதுதான் வந்து என்னென்னா வென்டர் ரீஜன். இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வென்டர் கெனால் செல்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெரிய செல்லுக்கு பேர் எக்ஸெல் அப்படின்னு பேர். அப்போ வென்டர் கெனால் செல் வந்து சின்னதாக இருக்கும், எக்ஸெல் அப்படின்றது பெருசாக வந்து இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஆர்கிகோனியத்தோட ஸ்ட்ரக்சர். அப்போ ஆர்கிகோனியம்னா என்ன, அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆர்கிகோனியத்தை கவர் பண்ணி பெரிகீட்டியல் லீஃப் வந்து இருக்கும். அந்த கிளஸ்டரில் 3லேருந்து 6 ஆர்கிகோனியம் அப்படின்றத வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அடுத்ததாக ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபெர்டிலைசேஷன், த மேல் பிளான்ட் ரிலீஸ் த ஸ்பெர்ம் வென் எக்ஸ்போஸ் டு வாட்டர். இப்போ இதுதான் வந்து என்னன்னா மேல் பிளான்ட். இதில் வாட்டர் வந்து படும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பெர்ம்ஸை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே என்ன வெளியில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. த வென்டர் கெனால் செல் அண்ட் த நெக் கெனால் செல் பிரேக் டவுன் ரிசல்ட்டிங் இன் ஃபார்மேஷன் ஆஃப் மியூசிலேஜ். இப்போ இது வந்து என்னென்னா ஃபீமேலோட ஆர்கிகோனியம். இதுக்குள்ளே வந்து இந்த இடத்துல வென்டர் கெனால் செல் இருக்கும், நெக் கெனால் செல்ஸ் இருக்கும். அது எல்லாமே பிரேக் டவுன் ஆகி ஒரு மியூசிலேஜாக வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா, த மியூசிலேஜ் தன் எக்ஸிட் த்ரூ த நெக். இது வழியாக நெக் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா மியூசிலேஜ் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸ்பெர்ம் செல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஆர்கிகோனியல் ஹெட் பை ரெயின் வாட்டர். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஸ்பெர்முக்களை கொண்டு வரக்கூடிய வாட்டர் பட்டுச்சு அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் வந்து இந்த நெக் வழியாக உள்ளே வந்து என்டர் ஆக ஆரம்பிக்கும். தே ஆர் அட்ராக்டட் டுவர்ட் த ஆர்கிகோனியா. ஒன் ஸ்பெர்ம் ஸ்விம் த்ரூ த ஓப்பன் நெக் அண்ட் ரீச் த பேஸ். ஒரு ஸ்பெர்ம் வந்து இந்த இடத்துல வென்டருக்கு வந்துருச்சு அப்படின்னா இட் மெர்ஜ் வித் எக். அந்த எக்கோட வந்து சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நடக்குது. அதாவது அந்த ஸ்பெர்ம் செல் எக் ஃபியூஸ் ஆகிறத நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிசல்ட்டிங் இன் ஃபார்மேஷன் ஆஃப் ஊஸ்போஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன உருவாகுது அப்படின்னா ஜைகோட் அப்படின்றது உருவாகுது. ஸோ அந்த ஜைகோட்டை தான் இங்கே ஊஸ்போஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது ஊகேமஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதனால் இதுக்கு பேர் வந்து ஊஸ்போஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் ரிப்ரசன்ட் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். இந்த ஜைகோட் ஊஸ்போஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்போரோஃபைட்டோட இனிஷியல் ஸ்டேஜ். சரி, அடுத்து வந்து ஸ்போரோஃபைட் எப்படி வந்து இருக்கும், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த ஜைகோட் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஸ்போரோஃபைட்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸ்போரோஃபைட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்பில் தான் வந்து இருக்கும். ஓகே, இங்கே இருக்கக்கூடியது ஃபுட் ரீஜன், சீட்டா ரீஜன், கேப்சூல் ரீஜன். இது 3மே நம்ம வந்து பார்க்க முடியும். சரி, அந்த ஸ்போரோஃபைட்டை பற்றி இப்போ டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்போரோஃபைட் ஆர் ஸ்போரோகோனியம், அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
The fully developed sporoconium is composed of 3 distinct parts. இப்போ ஒரு ஸ்போரோஃபைட் நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் மொத்தம் 3 பார்ட்டை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். என்னென்னா த ஃபுட், தீட்டா, கேப்சூல். ஃபுட் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேமிட்டோஃபைட்டோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த ரீஜன், இதை தான் நம்ம ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் சீட்டா. சீட்டா அப்படின்றது இந்த எலாங்கேட்டட் ரீஜன் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ சீட்டா. அதுக்கு அடுத்தபடியாக கேப்சூல் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ன கேப்சூல். கேப்சூல் இந்த மாதிரி 3 ரீஜன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபுட்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். த ஃபுட் இஸ் எம்பர்டட் டீப்லி வித்தின் த கேமிட்டோஃபைட்டிக் டிஷ்யூ. எப்போவுமே வந்து கேமிட்டோஃபைட்டிக் பாடி இருக்கா, அதோட நல்லா டீப்பாக வந்து எம்பர்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சர்வ் அண்ட் அப்சார்ப்டிவ் ஃபங்க்ஷன். கேமிட்டோஃபைட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டு, வாட்டர் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி மேலே கொடுக்கறதா இதோடைய வேலை. இட் மேட் அப் ஆஃப் நேரோ தின் வால்டு செல் தட் ஆர் ரிச் இன் டென்ஸ் சைட்டோபிளாசம். அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து சைட்டோபிளாசம்லாம் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும், ரிச்சாக வந்து இருக்கும், ஃபுட் மெட்டீரியல்லாம் அதிகமாக இருக்கும். சரிங்களா. அடுத்ததாக சீட்டா. சீட்டா அப்படின்றது இந்த லாங்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் சீட்டா. த சீட்டா எக்ஸ்டெண்ட் செவரல் இன்ச்சஸ் இன் லென்த். இன்ச்சஸ் கணக்கில் வந்து இந்த சீட்டாவோட லென்த்தை நம்ம பார்க்க முடியும். இட் கேரிஸ் த கேப்சூல் ஹை இன்டு த ஹேர். இதோட வேலை என்ன அப்படின்னா அந்த கேப்சூலை வந்து நல்லா ஹேரில் படுற மாதிரி ஹைட்டாக வந்து தூக்கி நிறுத்துறது தான் இதோடைய வேலை. இட் ஆல்சோ ஃபெசிலிட்டேட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ட். இங்கே ஃபுட் அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் நியூட்ரியண்ட்டை கொண்டு போயிட்டு கேப்சூலுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு கொடுக்கணும். அதுக்கு வந்து சீட்டா வந்து ஹெல்ப் பண்ணுது. இட் கண்டெயின் எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், சென்ட்ரல் கண்டக்டிங் ஸ்டாண்ட். இப்போ இந்த சீட்டாவை நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியில் இருக்கக்கூடியது என்னென்னா எபிடெர்மிஸ். அப்போ எபிடெர்மிஸ் அப்படின்றது இருக்கும். உள்ள இந்த ரீஜன் எல்லாமே என்னென்னா கார்டெக்ஸ் ரீஜன். அப்போ கார்டெக்ஸ் பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் இருக்கும். சென்ட்ரல் கண்டக்டிங் டிஷ்யூ, லெப்டோம், ஹைட்ரோம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டிஷ்யூ வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இட் இஸ் அ மெடுலா, சென்ட்ரல் கண்டக்டிங் டிஷ்யூ. இப்படி தான் அதோடைய சீட்டாவுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். அடுத்து கேப்சூல். கேப்சூல் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ரீஜன். த அப்பர் செக்ஷன் இஸ் த கேப்சூல் விச் ஹஸ் குவாட்ராங்குலார் ஷேப். இதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவாட்ராங்குலார் ஷேப்பில் வந்து இருக்கும். பாருங்கள், இங்கெல்லாம் க்ரூவ்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. திஸ் இஸ் த கேப்சூல். ஓகே. இட் டிவைடட் இன்டூ 3 ரீஜன். இந்த கேப்சூலை நம்ம 3 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று அப்போபைசிஸ், இந்த அடியில் இந்த சீட்டா ஜாயின் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் பல்ஜாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், இதுக்கு பேர் வந்து என்ன, அப்போஃபைசிஸ். அதுக்கு அடுத்து தீக்கா. தீக்கா அப்படின்றது இந்த ரீஜன், மோஸ்ட் ஆஃப் த ரீஜன் வந்து என்ன அப்படின்னா தீக்கா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஓப்பர்குலம். ஓப்பர்குலம் அப்படின்றது அந்த மூடி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இட்ஸ் அ கவரிங், அது வந்து என்ன ஓப்பர்குலம். அப்போ 3 பார்ட்டாக நம்ம வந்து கேப்சூலை வந்து டிவைட் பண்ணலாம். இப்போ இந்த கேப்சூல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கணும். சரி, அது என்ன அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அப்போஃபைசிஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா அப்போஃபைசிஸ், அது வந்து அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போஃபைசிஸ். அப்போஃபைசிஸ் இஸ் லோவர் செக்ஷன் ஆஃப் கேப்சூல் அண்ட் இட் கண்டினியூ வித் த சீட்டா. சீட்டாவிலேருந்து கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த அப்போஃபைசிஸ். இட் அப்பியர் இஸ் ஸ்வாலன் ரிங் லைக் போர்ஷன். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ரிங்கு மாதிரி. இப்போ நம்ம விரலில் ரிங்கு போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்வாலன் ஆகிருக்க மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து சீட்டாவுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்வாலன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஸ்வாலனை தான் நம்ம அப்போபைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. த செல்ஸ் வித்தின் த ரீஜன் ஆர் தின் வால்ட், கிரீன், லூஸ்லி அரேஞ்ச்ட். இட் இஸ் அ பேரன்கைமாட்டஸ் செல்ஸ். The area serves as primary site for photosynthesis within the capsule. ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து செய்யும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ அப்போபைசிஸோட வேலை என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யறது இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் மூலமாக. ஓகேங்களா, இதுதான் இதோடைய வேலை. அதுக்கு அடுத்த ரீஜன் தீக்கா ரீஜன். தீக்கா அப்படின்றது இந்த இடத்துல இங்கே இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து தீக்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம். It is a large region in the capsule. It middle part and comprises several layers. ஓகேங்களா, இதை நம்ம மிடில் பார்ட் அப்படின்னு தீக்கா இஸ் அ மிடில் பார்ட். இந்த ஆப்பர்குலம்க்கும் அப்போஃபைசிஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரீஜன் தீக்கா, இட்ஸ் அ மிடில் பார்ட், கம்ப்ரைசஸ் செவரல் லேயர்ஸ். அதில் வந்து ஒரு சில லேயர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வித் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் பீயிங் த எபிடெர்மிஸ். வெளியில் இருக்கக்கூடிய லேயர், இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரிங்க இந்த லேயர், திஸ் இஸ் த எபிடெர்மிஸ். ஓகே, அவுட்டர், இது அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும். திஸ் இஸ் த எபிடெர்மிஸ், அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக வித்தின் த வால் லேயர்ஸ், இதுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம வால் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா ட்ரபிகுலர் ஏர் ஸ்பேசஸ் ஆர் ப்ரெசன்ட். இந்த ட்ரபிகுலர் ஏர் ஸ்பேசஸ் அப்படின்றது மொத்தம் 2 இருக்கும்.
வெளியில ஒண்ணு இருக்கும். அவுட்டர்ல ஒண்ணு இருக்கும். அண்ட் இன்னர்ல ஒண்ணு இருக்கும். அப்போ மொத்தம் வந்து 2 ட்ரபிகுலர் ஹேர் ஸ்பேசஸ் அப்படின்றது இருக்கும். அத நான் உங்களுக்கு இப்போ மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே. ஹைலைட்டர் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த இடத்துல பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னா அவுட்டர் ஸ்பேஸ், ஹேர் ஸ்பேஸ், ட்ரபிகுலர் ஹேர் ஸ்பேஸ். ஏன் இத நம்ம ட்ரபிகுலர் ஹேர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம்னா, அங்க இருக்கக்கூடிய செல்ஸால தான். அந்த செல்ஸ் எல்லாமே ஃபிலமெண்டஸ் செல்ஸா வந்து இருக்கும். திஸ் இஸ் அ ட்ரபிகுலர் ஹேர் ஸ்பேஸ், அவுட்டர் ஹேர் ஸ்பேஸ். அதுக்கு அடுத்தபடியா உள்ள இருக்கு பாருங்க. இது என்ன அப்படின்னா ட்ரபிகுலர் இன்னர் ஹேர் ஸ்பேஸ். ஓகே. இது வந்து என்னன்னா ட்ரபிகுலர் இன்னர் ஹேர் ஸ்பேஸ். இந்த பக்கம் 2 ஹேர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதே மாரி இங்கேயும் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ட்ரபிகுலர் அவுட்டர் ஹேர் ஸ்பேஸ். ஓகே. அதுக்கு அடுத்து ட்ரபிகுலர் இன்னர் ஹேர் ஸ்பேஸ். பாருங்க. அவுட்டர் ஹேர் ஸ்பேஸ்ன்னு குடுத்துருக்காங்க. இன்னர் ஹேர் ஸ்பேஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பிகாஸ் அந்த ஸ்பேஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ட்ரபிகுலை அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் வந்து இருக்கும். ட்ரபிகுலார் செல்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் அத நம்ம இன்னர், அவுட்டர் ட்ரபிகுலார் ஹேர் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு வந்து ட்ரபிகுலார் செல்ஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலா பாருங்க. நார்மல் செல்ஸை விட இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஃபிலமெண்டஸ் செல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த ஃபிலமெண்டஸ் செல்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ட்ரபிகுலார் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். It containing filaments of elongated thin-walled cells that have chloroplast. அதில் chloroplast அப்படின்றது இருக்கும். Thereby providing structural support to the capsule. capsuleக்கு வந்து ஒரு structural supportை வந்து கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் photosynthesisக்கு வந்து இது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஹெல்ப் பண்ணும். மெயினானது வந்து ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ட்ரபிகுலார் ஹேர் ஸ்பேசஸோட வேலை. 2 இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா அவுட்டரில் இருக்கக்கூடியது. திஸ் இஸ் அவுட்டர். ஓகே. அவுட்டர் ட்ரபிகுலார் ஹேர் ஸ்பேஸ். இது இன்னர் சைடில் இருக்கக்கூடியது. இன்னர் ட்ரபிகுலார் ஹேர் ஸ்பேஸ். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அவுட்டர், இன்னர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹேர் ஸ்பேசஸ் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஸ்போர் சாக். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஸ்போர் சாக். ஸ்போர் சாக் ப்ராப்பர். இது எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த அவுட்டர் அண்ட் இன்னர் ட்ரபிகுலார் ஹேர் ஸ்பேசஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் த ஸ்போர் சாக். இந்த இடத்துல தான் என்ன உருவாகும் அப்படின்னா, ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து உருவாகும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் நம்ம வந்து ஸ்போர் சாக்கை வந்து பார்க்க முடியும். ஸ்போர் சாக் அப்படின்றது எந்த இடத்துல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு? அவுட்டர் அண்ட் இன்னர் ஹேர் ஸ்பேஸ், ட்ரபிகுலார் ஹேர் ஸ்பேஸ்க்கு நடுவில் தான் இந்த ஸ்போர் சாக் ப்ராப்பர் ஆர் ஸ்போர் சாக் அப்படின்றது வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸ்போர் சாக். இந்த இடத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்போர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்குது. இட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் இன்னர் அண்ட் அவுட்டர் ட்ரபிகுலார் ஹேர் ஸ்பேசஸ் வேர் இஸ் த ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்போர் அக்கர். இந்த இடத்துல தான் ஸ்போர் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். உள்ள ரவுண்டாக நிறைய இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்போர்ஸ் தான். ஓகே. அடுத்து அட் த சென்டர் லைஸ் சாலிட் காலமெல்லா விச் ஆஃபர் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். சென்டரில் வந்து நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? இந்த ரீஜனை நம்ம காலமெல்லா அப்படின்னு சொல்லலாம். சென்டர் ரீஜன். ஓகே. இது எல்லாமே வந்து காலமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜன். திஸ் இஸ் த காலமெல்லா. காலமெல்லா எந்த இடத்துல இருந்திருக்கு? இந்த சீட்டாவில இருந்தே அப்படியே ஆரிஜினேட்டாக கண்டினியூ ஆகி தான் வந்திருக்கு. நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. ஸோ இதை நம்ம காலமெல்லா அப்படின்னு சொல்லலாம். இந்த காலமெல்லா என்ன ஆகுது அப்படின்னா பாருங்க, மேலே போயிட்டு ஒரு ஃபேன் மாதிரியான ஒரு ஷேப்பை வந்து உருவாக்குது. ஒரு காத்தாடி மாதிரியான ஒரு ஷேப்பை வந்து உருவாக்குது. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா எஃபிஃப்ரம் அப்படின்னு பேர். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த ரீஜனுக்கு பேர் என்ன அப்படின்னா காலமெல்லா. ஓகேவா? சரி, அடுத்து இன்னொரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓப்பர்குலம். இந்த டிப், இந்த ரீஜன் கவரிங்காக இருக்கு இல்லைங்களா? இந்த முக்கோணம் மாதிரி இருக்குல்ல, இந்த லிட்டுக்கு பேர் என்ன, அந்த மூடிக்கு பேர் என்ன அப்படின்னா ஓப்பர்குலம். இட் இஸ் அ கோனிக்கல் ஷேப். ஓப்பர்குலம் இஸ் த அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கேப்சூல். கேப்சூலோடைய அப்பர் மோஸ்ட் பார்ட் தான் இந்த ஓப்பர்குலம். இட் இஸ் கவர்டு பை கேலிப்ட்ரா. இதை கவர் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னா கேலிப்ட்ரா அப்படின்ற ஒரு கவரிங் லேயர் இருக்கும். திஸ் இஸ் த கேலிப்ட்ரா. ஓகே. இந்த கேலிப்ட்ராக்கு மேலே தான் என்ன இருக்குது? நிறைய ஹேர் லேக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இதை காமனாக வந்து ஹேர் கேப் மாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் ஃபார்ம் ஹேரி ஸ்ட்ரக்சர் லீடிங் டு த காமன் நேம் ஃபார் பாலிட்ரைக்கல்ஸ் ஹேர் கேப் மாசஸ். இந்த கேலிப்ட்ராவில் நிறைய ஹேர் லேக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதால தான் இதை ஹேர் கேப் மாசஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் காமனாக. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து என்னென்னா ஓப்பர்குலம். இந்த ஓப்பர்குலத்தை கவர் பண்ணி இருக்கக்கூடியது தான் கேலிப்ட்ரா. அதுதான் ஹேர் லேக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதில் இருக்கும். அடுத்து காலமெல்லா எக்ஸ்பேண்ட் இன்டு ஃபேன் ஷேப்டு எபிஃப்ரம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஃபேன் மாதிரியான ஒரு ஷேப்பாக வந்து மாறுது. ஒரு காத்தாடி மாதிரியான ஒரு ஷேப். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எஃபிஃப்ரம் அப்படின்னு பேர். ஓகே. எஃபிஃப்ரம்
which stretch across the mouth of the theca resembling the tympanum of a drum. Hence, it's also known as tympanum. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த போர்ஷனை நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, இந்த போர்ஷன், இந்த தீக்கா போர்ஷன். இந்த தீக்கா போர்ஷனில் வந்து மேலே வந்து ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கும். அந்த ஓப்பனிங்கை நான் இப்போ வந்து வரைஞ்சிருக்கேன். கீழே இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்து அப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து போகிற ரீஜன் வந்து என்னென்னா சீட்டா. ஓகே, இப்போது இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குல்ல, இந்த ஓப்பனிங்கில் வந்து இங்கே இருக்கக்கூடிய காலம் எல்லாம் வந்து அப்படியே வந்து ஃபில் ஆகி ஒரு கவரிங் மாதிரி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு கவர் மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து உருவாக்கியிருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ வந்து ட்ரம்ஸ் பார்த்துருப்போம். ட்ரம்ஸ் எப்படி வந்து மேலே வந்து ஒரு கவரிங் மாதிரி இருக்கோ, அந்த ட்ரம்ஸ் மேலே இருக்கக்கூடிய கவரிங்கை நம்ம டிம்பானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் இந்த ஓப்பனிங் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எபிஃபரம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து காலமெல்லாம் வந்து உருவாக்கியிருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து டிம்பானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா எபிஃப்ரம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். தப்பு கிடையாது. ஓகேங்களா? எபிஃப்ரம், டிம்பானம் எல்லாமே ஒரே விஷயம் தான். அந்த ஓப்பனிங்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கவரிங்கை தான் நம்ம டிம்பானம் எபிஃப்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த இடத்துல வந்து டாப்பில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கக்கூடிய மூடி, அந்த ஓப்பர்குலம் அப்படின்றது வந்து இருக்கும். சரிங்களா? இப்படி தான் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்கும். பினீத் த எபிஃப்ரம் லைஸ் எ பெரிஸ்டோம். இந்த எபிஃப்ரமுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா, பெரிஸ்டோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல. எபிஃப்ரம் தான் இதுக்கு கீழே. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பெரிஸ்டோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பெரிஸ்டோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்ட்ரக்சர். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஸ்போர் டிஸ்பர்சலுக்கு வந்து எலேட்டஸ், சூடோ எலேட்டஸ் வந்து ஹெல்ப் பண்ணுச்சோ, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெப்படிகாப்சிராவில் நம்ம பார்த்தோம். ஹெப்படிகாப்சிராவில் ஸ்போர் டிஸ்பர்சலுக்கு வந்து என்ன இருக்குது, எலேட்டஸ் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஆந்தோசெரட்டல்ஸை பார்த்தோம். அந்த இடத்துல சூடோ எலேட்டஸ் இருக்குது. ஸோ இந்த பாலிட்ரைக்கல்ஸ் இது எல்லாமே வந்து பிரையோப்சிரா அப்படின்ற கிளாஸ்க்கு கீழே வருது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, பெரிஸ்டோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்குது. இட் இஸ் அ டீத் லைக் ஸ்ட்ரக்சர். இஸ் அட்டாச்ட் ரிம் ஆஃப் த கேப்சூல் மவுத். இதுதான் கேப்சூலோடைய மவுத். ஓகேங்களா? ரிம் அப்படின்னா அந்த ஓரமாக இருக்கக்கூடிய ரீஜன். இந்த இடத்துல டீத் மாதிரி வந்து அட்டாச்சாக இருக்கும். அந்த டீத் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெரிஸ்டோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அந்த ரிம்மில் ஓரமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, டீத் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். தட் இஸ் த பெரிஸ்டோம். இங்கே நமக்கு தெளிவாக வந்து தெரியாது. பட் பெரிஸ்டோம் அப்படின்ற டீத் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி வந்து ரிம்மில் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? த பெரிஸ்டோம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ரிங் ஆஃப் 64 ஷார்ட் ஸ்டூட் பைரமிடியல் ஸ்ட்ரக்சர் நோன் அஸ் பெரிஸ்டோமியல் டீத். பைரமிடியல் அப்படின்றது அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம பெரிஸ்டோமியல் டீத் அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லாத்தையும் கலெக்டிவாக சேர்த்து நம்ம பெரிஸ்டோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதை இன்னமும் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்போரோஃபைட். ஓகேங்களா? ஸ்போரோஃபைட் அந்த கேப் ஓப்பர்குள்ளமாக நம்ம தனியாக எடுத்துனோம். ஸோ இந்த இடத்துல அந்த ஓரமாக இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம ரிம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிம்மில் நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு பல்லு மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்க முடியுது. திஸ் இஸ் த பெரிஸ்டோம். அடுத்து அந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு கவரிங் இருக்கா, திஸ் இஸ் எபிஃபரம். எபிஃபரம் அப்படின்றது நத்திங் பட் அந்த காலமெல்லாம் வந்து ஒரு ஃபேன் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. ஒரு ட்ரம்மில் எப்படி வந்து இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த எபிஃபரம். ஓகேங்களா? அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ஸ்போரோஃபைட்டுக்கு மேலே எபிஃபரம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுங்களா? அப்போ ஓப்பர்குலம் அப்படின்றது ஒரு கவரிங், ஜஸ்ட் அதை மூடி இருக்கக்கூடிய ஒரு கவரிங் தான். ஸோ இதுதான் வந்து ஸ்போரோஃபைட்டோடைய ஸ்ட்ரக்சர். அடுத்து இந்த பெரிஸ்டோம் டீத் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்தோ திஸ் பெரிஸ்டோமியல் டீத் ஆர் நாட் ஹைக்ரோஸ்கோபிக். முன்னாடி எலேட்டஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து ஹைக்ரோஸ்கோபிக், வாட்டர் இருந்ததுன்னா அப்சர்வ் பண்ணும் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த டீத் அப்படின்றது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் கிடையாது. வாட்டரை அப்சர்வ் பண்ணாது. தே மே பி கண்ட்ரோல் த டிஸ்பர்சல் ஆஃப் த சீட். இந்த இடத்துல பாலிட்ரைக்கல்ஸில் மட்டும்தான். மற்ற இடத்துலலாம் கூட வந்து அது ஹைக்ரோஸ்கோபிக்காக வந்து இருக்கும். ஆனால் பாலிட்ரைக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் ஹைக்ரோஸ்கோபிக், வெரி ஸ்மால் இன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஸ்பாக்னம் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பெரிஸ்டோமியல் டீத் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். அது ஸ்போர் டிஸ்போசலுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு பாலிட்ரைக்கமோட ஒரு ஸ்போரோஃபைட். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டீத் வந்து இருக்குது. ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நமக்கு வந்து தெரியல. திஸ் இஸ் த பெரிஸ்டோமியல் டீத். இந்த இடத்துல ஒரு கவரிங் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து எபிஃபரம். இந்த கவரிங் எப்படி உருவாகுது, காலமெல்லா தான் வந்து ஒரு கவர் மாதிரி அந்த இடத்துல வந்து உருவாக்குது. இதுக்கு மேலே தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மூடி, அந்த லிட் இருக்கும். ஓப்பர்குலம் அப்படின்ற லிட் வந்து இருக்கும். அப்பான் மெச்சுரேஷன் ஆஃப் த கேப்சூல் த ஓப்பர்குலம் டிட்டாச். இந்த ஓப்பர்குலம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இந்த ஓப்பர்குலம் தனியாக வந்துடும். எ தின் மெம்பரனஸ் டிஷ்யூ
present below the operculum is epiphrum. இந்த ஓப்பர்குலத்துக்கு கீழே ஒரு தின் மெம்பரேன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் என்னன்னா எபிஃப்ரம். ஓகே, இந்த எபிஃப்ரம் கான்ட்ராக்ட் இது என்ன ஆகும் அப்படின்னா சுருங்க ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக வந்து எபிஃப்ரம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். எபிஃப்ரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்குதுன்னா என்ன, சின்னதாகிறது, அப்படியே வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ரிசல்ட்டிங் இன் நேரோ ஓப்பனிங் பிட்வீன் த பெரிஸ்டோம் டீத். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இது நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். இந்த டைரக்ஷனில் வந்து சுருங்கும் போது இந்த டீத் இருக்கு இல்லைங்களா, அந்தந்த இடத்துலலாம் முன்னாடி வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஓப்பனிங் வரும். ஏன்னா டீத் இருக்கிறதால அங்கே இருக்கக்கூடியது மட்டும் லைட்டாக வந்து டியர் ஆகி ஒரு சின்ன சின்னதாக போர்ஸை வந்து இந்த இடத்துல வந்து உருவாக்கும். ஓகே, அப்போ எபிஃப்ரம்க்கு மேலே குட்டி குட்டியாக கான்ட்ராக்ட் ஆகிறதால குட்டி குட்டி போர்ஸ் வந்து உருவாகும். த்ரூ விச் போர்ஸ் ஆர் ரிலீஸ்ட் அண்ட் டிஸ்போஸ்டு பை த மூவ்மெண்ட் ஆஃப் கேப்சூல் இன் ஏர். இப்போ இந்த கேப்சூல் என்ன ஆகும் அப்படின்னா ஏரில் வந்து அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதனால இது வழியாக அந்த சின்ன சின்ன போர் வழியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்போர்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். லைக் இப்போ நம்ம இந்த பெப்பர் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பெப்பர் வந்து ஒரு டப்பாவில் கொட்டி நம்ம வந்து வேணுன்றப்ப யூஸ் பண்ணும்போது எப்படி, அது முன்னாடி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய போர்ஸ் இருக்கும். நம்ம பெப்பர் வேணும் அப்படின்னா அதில் நம்ம கீழே வைக்கும்போது அதுலேருந்து பெப்பர் அப்படின்றது வெளியில் வரும். அதே மாதிரி தான், அதே மாதிரி ஒரு டப்பா மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த எபிஃப்ரம் வந்து கான்ட்ராக்ட் ஆகாதால இந்த இடத்துல பெரிஸ்டோம் டீத் இருக்கிறதால அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக ஓப்பனிங் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஓப்பனிங் மூலமாக ஸ்போர்ஸ் அப்படின்றது வெளியில் வரும். எப்போ இந்த கேப்சூல் எப்பப்பெல்லாம் வந்து காற்றுல ஆடுதோ அப்போல்லாம் ஸ்போர்ஸ் அப்படின்றது வெளியில் வரும். அப்போ கிராஜுவலாக ஸ்போர்ஸை வந்து வெளியேற்றிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பாலிட்ரைக்கல்ஸ் அண்ட் ஓப்பர்குலம்னா என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதுவே நீங்கள் வேறு சில பிரயோப்சிராலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த பெரிஸ்டோமியல் டீத், இது ரொம்ப லென்த்தாக வந்து இருக்கும். இது நிறைய பெரிஸ்டோமியல் டீத் வந்து இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்போர் டிஸ்பர்சல். இப்போ நிறைய பெரிஸ்டோமியல் டீத் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்போர்ஸ் வெளியில் வராது. அந்த பெரிஸ்டோமியல் டீத் வந்து பேக்வேர்டாக வளைஞ்சிச்சு அப்படின்னா ஸ்போர்ஸ் வந்து வெளியில் வரும். இது வேறு சில ஒரு பிரயோஃபைட்ஸில் வந்து நடக்கக்கூடியது. அப்போ அந்த பெரிஸ்டோமியல் டீத் அப்படின்றது ஒவ்வொரு குரூப் ஆஃப் பிரயோஃபைட்ஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து அது வேலை செய்யும். இங்கே அதுக்கு பெருசாக எந்த ஒரு வேலையும் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த எபிஃப்ரமில் ஹோல்ஸ் வந்து உருவாக்கும். அதுலேருந்து தான் ஸ்போர்ஸ் அப்படின்றது வெளியில் வரும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்போரோஃபைட்டோடைய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அடுத்து இதோடைய லைஃப் சைக்கிளை நம்ம பார்க்கலாம். லைஃப் சைக்கிள் ஆஃப் பாலிட்ரைக்கல்ஸ். லைஃப் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே ஷோ ஹெட்டிரோமார்பிக் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஹெட்டிரோமார்பிக் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல நம்ம கேமிட்டோஃபைட்டிக் ஸ்போரோஃபைட்டிக் அப்படின்ற டிஃப்ரென்ஷியேஷனை நம்ம பார்க்க முடியும். ரெண்டுமே வந்து மல்டி செல்லுலார் தான். அப்போ ஹெட்டிரோட்ராஃபிக் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்றத நம்ம பாலிட்ரைக்கல்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். த பிளான்ட் பாடி இஸ் கேமிட்டோஃபைட். இதுதான் வந்து என்னென்னா பிளான்ட் பாடி கேமிட்டோஃபைட்டாக இருக்கும். விச் ஆர் ஹெப்ளாய்டு இன் நேச்சர். நேச்சுரலாகவே இது வந்து ஹெப்ளாய்டாக வந்து இருக்கும். திஸ் கேமிட்டோஃபைட் டெவலப் ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா. ஸோ இதில் தான் என்ன உருவாகும், இதான் வந்து கேமிட்டோஃபைட். ஓகேங்களா, இதில் தான் ஆர்கிகோனியம் அண்ட் ஆந்த்ரிடியம் அப்படின்றது உருவாகுது. ஆந்த்ரிடியா ப்ரொடியூஸ் ஆந்த்ரோசாய்ட் வைல் ஆர்கிகோனியா ப்ரொடியூஸ் எக். இதில் வந்து ஆர்கிகோனியத்தில் எக் உருவாகுது, ஆந்த்ரிடியாவிலேருந்து ஸ்போம்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. ரெண்டும் வந்து ஒன்னோட வந்து சேருது ஃபெர்டிலைசேஷன். The fusion of anthrozoite with the egg result in formation of diploid oospores or zygote. Zygote அப்படின்றது oospore அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மல்டிப்ளை ஆகி ஸ்போரோஃபைட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. திஸ் oospores represent the initial phase of the sporophyte generation which is diploid. இது வந்து என்னன்னா diploid, இது ஸ்போரோஃபைட்டை வந்து உருவாக்குது. இந்த ஸ்போரோஃபைட் அப்படின்றது diploid. ஓகேங்களா, the sporophyte has 3 parts: foot, seta, capsule. இந்த ரீஜன் வந்து ஃபுட், இது சீட்டா அண்ட் இது கேப்சூல். ஓகேங்களா, வித்தின் த கேப்சூல் ஹெப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்டு த்ரூ மியாசிஸ். தீஸ் ஸ்போர்ஸ் ஆர் சப்சிக்வெண்ட்லி ஜெர்மினேட் லீடிங் டு புரோட்டோனிமா ஸ்டேஜ் விச் அல்டிமேட்லி டெவலப் இன்டு மெச்சூர் கேமிட்டோஃபைட் thereby கம்ப்ளீட்டிங் த லைஃப் சைக்கிள். ஸோ இதுலேருந்து ஸ்போர்ஸ் வருது, அது புரோட்டோனிமாவை ஃபார்ம் பண்ணுது. இந்த புரோட்டோனிமா வந்து ஜெர்மினேட் ஆகி மேல் கேமிட்டோ அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்படி தான் அதோடைய லைஃப் சைக்கிள் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ பாலிட்ரைக்கல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்டருக்கு கீழே வரக்கூடிய பிரயோஃபைட்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த லெக்சருக்கு உண்டான பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.